காங்கிரஸ் நண்பர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. இப்ப ஏன் நானே பேரை சொல்றேன், மாணிக்கத்தாவர் இருக்காரு, ஜோதிமணிலாம் அவங்க எம்பி ஆயிட்டாங்க. அதனால இந்த வர எம்எல்ஏ ஆகலன்னு சொல்லி அதுல பங்கு வேணும் இதுல பங்கு வேணும்ன்றான். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்தவங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது, நம்ம கொடுக்க விடக்கூடாது. இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, ஒரு நம்ம உணர்வோட நாம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது. தலைவர் டெல்லியில நிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின், இரண்டாவது மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், நாங்க 3 பேர் தான் மெயினா இருந்து இந்த இந்தியா கூட்டணியை காப்பாத்தி இருக்கோம். ஆனா இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம எப்பயுமே இருமொழி கொள்கை தான் நம்மளுக்கு உண்டு, அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. இப்ப கூட ஒன்றிய அரசு நம்மளுக்கு 2000 கோடி ரூபாய் தர வேண்டியது இருக்கு, தரல. அந்த தர்மேந்திர பிரபுன்னு ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாரு, நீங்க ஒத்துக்க 10,000 கோடி கூட தரமுன்னாரு. நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் சொன்னார் தலைவர், 10,000 கோடி வேணாம், இந்தி வேணாம், எங்கள் தமிழ் தான் வேணும்னு ஒருத்தர தீர்மானம் போட்டு நிறைவேற்றலாம். அதை பத்தி இல்ல. கூட்டணி இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்துகின்ற செயலை செய்த நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய ஒவ்வொருடைய கோரிக்கையாக. அதாவது எனக்கு சீட்டு கிடைக்குது, சகோதரி ஜோதிமணிக்கு சீட்டு கிடைக்குதுலாம் ராகுல் காந்தி முடிவு பண்றது. அந்த பிரச்சனையில் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை காங்கிரஸ் தொண்டர்கள் பூத்தில் போட ஆள் இல்லை, வார்டில் நிர்வாகி இல்லைன்னு சொல்லி இந்த வன்மம் கடுமையாக எதிர்ப்போம். இந்த வன்மத்தை பொறுத்த மட்டும் நிதானமாக இதை கையாளுவோம். எங்களை பொறுத்த மட்டிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்ன எக்ஸ் பதிவு நடவடிக்கைக்காக அவர் கேட்டிருக்கிறார். அந்த நடவடிக்கைக்காக காத்திருக்கிறோம்.